World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார்கிட்ட நிறையா வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கிறத நான் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அதில் ஒரு முத்தான ஒரு வகுப்பா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நேரடி வகுப்பு எடுக்கிறதா கேள்விப்பட்டோம். ஸோ அது என்ன வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலச்சக்கர வாஸ்து. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம். ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிட ரீதியாக என்ன நம்ம கிரகங்கள் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு செஞ்சாலுமே நம்ம வாங்கக்கூடிய இடமோ குடியிருக்கக்கூடிய ஒரு வீடோ நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையோடைய அமைப்போ அப்படிங்கிறது வாஸ்து சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா ஸோ நம்மளுடைய தசாபுத்தி நல்லதாக இருந்தாலுமே அது அங்கே ஒரு தடைகள் உருவாக்குது அப்படிங்கிறது நம்ம பொதுவாக எல்லோரும் அனுபவிச்சுட்ருக்கிறது தான். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எந்த மாதிரி ஒரு நிவர்த்தி தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய ஜாதக ரீதியாக எப்படி வாஸ்து பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கு என்ன நிவர்த்தி, எந்த மாதிரி அமைப்பு கெட்டு போயிருந்தால் அதுக்கு என்ன நிவர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக அவர் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இந்த காலச்சக்கர வாஸ்து அப்படிங்கிறத பற்றி எடுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஜோதிடம் நம்ம பார்க்குறதுக்கும் இந்த அடிஷ்னலாக வாஸ்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்? பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வாஸ்து சம்மந்தமான விழிப்புணர்வுகள் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஜோதிடம் வேறு வாஸ்து வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஜோதிடத்தில் உள்ள கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் உங்கள் வீட்டில் பிரதிபலிக்கும். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் தான் உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கும். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் வீட்டில் அற்புதமாக கச்சிதமாக இருக்கும். அப்போ இதுக்கு பேர் ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய வாஸ்து. பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுமே அத்தனை கலைகளுமே ஜோதிடத்துக்குள்ளே அடக்கும். அப்போ வாஸ்துங்கிறது ஒரு கலையாக இருந்தாலும் அது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜோதிடமே எதுக்காக பார்க்குறோன்னா நம்ம செஞ்சுட்டு வந்த கர்மாவை பொறுத்து நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் பிரச்சனையை அனுபவிக்க போகிறோம், எங்கெல்லாம் நல்லதை அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கெடுதல் அனுபவிக்கக்கூடிய சூழலாக இருந்தால் அதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு தான் ஜாதகமே பார்க்குறோம். அந்த மாதிரி ஜாதகம் பார்த்து எடுக்கக்கூடிய விஷயங்களில் இன்னொரு அடிஷ்னலாக நமக்கான பிரச்சனையை ஒரு வீடு நமக்கு கொடுத்துட்ருக்குன்னா அதையும் ஜாதகத்தையும் வீட்டையும் வாஸ்து பார்த்து அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வாஸ்து, காலச்சக்கர வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நியூமராலஜியும் அதே மாதிரி தான். நியூமராலஜியும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்குதா இல்லை நன்மையை கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் மாற்றி அமைச்சா நம்ம வாழ்க்கை மாறும். அப்போ வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கர்மா. அதை பிளேஸ் கர்மான்னு சொல்கிறோம். அதை ஜாதக ரீதியாக பார்த்து தெரிந்து கொண்டு அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா மிக சிறப்பான நல்ல விஷயங்கள்லாம் இந்த வாஸ்துவில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சிறப்புங்கய்யா. இந்த வாஸ்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் எந்தெந்த மாதிரி சமயத்தில் பார்க்கணும், ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேவைங்க. ஏன்னா நல்ல தசாபுத்தி தான் நடக்குது, ஏன் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு தோல்விகள் ஒரு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் எதனால் இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதை வச்சு நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்க சார்? ஆக்சுவலாக ஒரு ஜாதகம் ஒருத்தருக்கு பலமாக இருக்குது. ஜாதகப்படி அவருக்கு திருமணம் நடக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, வேலை கிடைக்க போகுது, அதே மாதிரி லாட்ரி சீட்டு பணம் விலக போகுது, நிறையா பணம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணி முடிவு பண்ணுவோம், பலன் சொல்லுவோம். ஆனால் அந்த வாடிக்கையாளர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் சொன்னீங்க இது நடக்க போகுதுன்ட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயம் நடக்கலை சார் அப்படிம்பாங்க. ஏன் நடக்காமல் போச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அவர் வசிக்கக்கூடிய வீடு அதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். அப்போ அந்த வீடு அப்படிங்கிறத சரியாக வாஸ்துப்படி அமைச்சுக்கிட்டால் தான் ஜாதகத்தில் இருக்கிற யோகங்கள் கூட சிறப்பாக செயல்படும்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை மோசமான காலகட்டம் இருந்தாலும் வீடை சரியாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மோசமான பலனை நடக்க விடாமல் தடுக்கவும் முடியும். அந்த மாதிரி நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. அப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், நிலம் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில வழிமுறைகள் இருக்குது. அதை கரெக்டாக கடைபிடிச்சி வாங்கும்போது உங்களுக்கு லாங் டைமாக எந்த பிரச்சனையும் வராது. அதை முதல்ல என்னென்னு சொல்லுவோன்னா மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவோம். மனையடி சாஸ்திரத்தை பயன்படுத்தி வீட்டோட நீள அகல அளவுகளை சரியாக அளந்து ஒரு வீடை வாங்கணும். வீடு கட்டும்போதும் அந்த அளவுகளை கரெக்டாக வச்சு கட்டணும். இடம் வாங்கும்போதும் இத்தனை அடிக்கு இத்தனை அடி நீள அகலம் இருக்கிற சைட்டாக பார்த்து
சதுரமாக இருக்கிற சைட்டாக பார்த்து, செவ்வகமாக இருக்கிற சைட்டாக பார்த்து, எல்லா மூலைகளும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு வழிமுறைகள். இந்த மனையடை சாஸ்திர அளவை பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு வீடு அமைக்கிறீங்கன்னா பஞ்சபூத இயக்கங்கள் அந்த வீட்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அமைக்கணும். இல்லை ஏற்கனவே கட்டின வீடு வாங்குறீங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் வாஸ்து பார்க்கும்போது அளவீடுகள் எப்படி கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறீங்களோ அது மாதிரி பஞ்சபூத தத்துவங்கள் அந்த வீட்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பஞ்சபூத தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு தத்துவத்தோட விஷயத்தில் அந்த தத்துவம் சார்ந்த விஷயங்கள் கரெக்டாக இருந்துட்டால் போதும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு, தென்கிழக்கு மூலை அக்னி மூலை. அப்போ அக்னி மூலையில் என்ன இருக்கணும்? அக்னி எரியக்கூடிய கிச்சன் இருக்கணும். நெருப்புன்னு சொல்லக்கூடிய இபி சம்மந்தப்பட்ட பாக்ஸு, இபி சம்மந்தப்பட்ட ஒயர்ஸு, அந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் நிலத்தத்துவம்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டு மூலை, ராகுவோட இயக்கம். அப்போ அந்த இடத்துல வந்து நிலையான பொருட்கள், வெயிட்டான பொருட்களை வைக்கணும். ஏன்னா அது நிலத்தத்துவம் அப்படிங்கிறனால. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காற்று தத்துவம்னு சொல்லக்கூடிய, ஏர் தத்துவம்னு சொல்லக்கூடிய வாயு மூலை, நார்த் வெஸ்ட்டு, கேதுவோட இயக்கம். அங்கே காற்றுங்கிறது என்ன? உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், கழிவுகள்லாம் வெளியேற்றக்கூடிய பகுதின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே கழிப்பறையை வைக்கணும். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டு, ஈசானி மூலைன்னு சொல்கிறோம், தெய்வ அனுகூலம் வரக்கூடிய இடம். அங்கே என்ன இருக்குன்னா நீர் தத்துவம், ஜல மூலைன்னு சொல்கிறோம். அப்போ அங்கே போர் போடுறது, நீர் சம்மந்தமான விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி பஞ்சபூத இயக்கங்கள், பஞ்சபூத தத்துவங்களை சரியான முறையில் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அக்னி மூலையில் வந்து அடுப்பு இல்லாமல் போய் வந்து வாயு மூலையில் நார்த் வெஸ்ட்டில் அடுப்பு இருந்தால் என்ன ஆகும்? பிரச்சனையே கொடுக்கும். அதே மாதிரி வந்து ஜல மூலையில் தான் போர் போட்டு தண்ணி வரணும். அது போயிட்டு உங்களுக்கு சவுத் வெஸ்ட்டில் தென்மேற்கு மூலையில் இருந்தால் என்ன ஆகும்? அதுக்கு உண்டான பிரச்சனையே கொடுக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்காவது வந்து கேது பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து நார்த் வெஸ்ட்டில் வடமேற்கில் பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி சந்திரன் பிரச்சனையாக இருந்தால் சவுத் ஈஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கும். இப்படி அந்த பஞ்சபூதங்கள் பாதிக்கப்படும் போது அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவங்களை பாதிக்குது. இப்போ நார்த் வெஸ்ட்டு மூலை பாத்ரூம் வந்து ஒழுங்காக அங்கே அமைக்காமல் அங்கே சமையல் கட்ட அமைச்சிட்டாலோ, அங்கே போர் போட்டாங்கன்னா என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வரும். ஏன்னா கேதுனா ஆசனம் வாயின்னு அர்த்தம். அப்போ அந்த பிரச்சனையே கொடுக்கும். அதே மாதிரி இந்த ராகுவோட மூலைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டு மூலை, அங்கே ஏதாவது ஒரு ஜன்னலை வைக்கிறது, அங்கே ஏதாவது டோர் வச்சு ஓப்பனில் விட்டாங்கன்னா என்ன ஆகும்? ராகுவோட முழு இயக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இடத்துல யாருக்காவது ஆயுள் குறைபாடு இருந்தால் ஆயுளை இழக்கக்கூடிய சூழல், பெண்கள் இருந்தால் விதவையாகக்கூடிய சூழல். ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும். உயிர் போகிற அளவுக்கு கொடிய கண்டங்கள், நோய்களை கொடுத்துரும். அதே மாதிரி இப்போ இந்த புதன் சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து வெட்டுப்பட்டிருக்கு, இல்லை அங்கே ப்ராப்பரான ஜலமூலையை அமைக்காமல் விட்டுட்டாங்க, அங்கே அக்னி மூலையில் இருக்கிற மாதிரி கிச்சனை வச்சிடுறாங்க அப்படின்னா புதன் கெட்டு போயிடும். அப்போ ஸ்கின் ப்ராப்ளம் வரும், நரம்பு பிரச்சனை வரும், படிக்கிற குழந்தைகள் ஞாபக மறதி ஏற்படும், புதன் சார்ந்த அத்தனை பிரச்சனையும் சந்திப்பாங்க. தாய்மாமனோட வாழ்க்கை சிறப்பில்லாமல் போயிடும், டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம், செக் பவுன்ஸ் ஆகிறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளே கொடுக்கும். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பை வச்சு ஒரு மனிதனோட முழு பலன்களையும் சொல்ல முடியும். நீங்கள் இந்தந்த பிரச்சனையில் தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்தந்த பாதிப்புகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும், இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனையை சந்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மிக துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ஒரு விரிவான விளக்கமாக இருக்குங்க. அதாவது வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக இதை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ பஞ்சபூத தத்துவத்துக்குள்ளார் இவ்வளோ ஒரு சீக்ரெட் இருக்கா அப்படிங்கிறத வந்து விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எங்களுக்கு பொதுவான ஒரு சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நாங்கள் ஒரு திசையை தேர்ந்தெடுக்கும் போது வீடு ஒரு கட்டும்போதும் சரி, ஒரு வாடகைக்கு பண்ணும்போதும் சரி, ஒரு தொழில் நிறுவனம் தொடங்கும் போதும் கிழக்கு பார்த்த திசை நல்லாயிருக்கும், ஸோ வடக்கு பார்த்த திசை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு ப்ரிஃபரன்ஸாக எடுத்து போய் அதை போய் செய்கிறோம். ஆனால் எங்களில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு நல்ல கிழக்கு பார்த்து திசை போய் இருந்தாலுமே ஒரு தொழிலில் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறோம். வடக்கு பார்த்து இருந்தாலுமே சரியான பொருளாதாரத்தில் வந்து ஒரு தடங்கள் வருது, பொருளாதார முன்னேற்றம் இல்லை. இதுக்கும் இந்த திசைகளுக்கும் இந்த ஜாதக வாஸ்துக்கும் என்ன தொடர்புங்க? இது எதனால் நடக்குதுங்க? இல்லை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பஞ்சபூத இயக்கங்கள் எப்படி நல்லா இருக்கணும்னு பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு வீட்டோட ஹீரோ, ஒரு வீட்டோட இன்ஜின் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட தலைவாசல் தான். இந்த மெயின் டோருன்னு சொல்லக்கூடிய விஷயம் அது சரியான முறையில் அமைச்சே ஆகணும். இதை எப்படி அமைக்கணும் அப்படின்னா, பொதுவாக வாஸ்து பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க, வடக்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த மனையை அமைச்சுக்கோங்க, தெற்கு மேற்கு வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பொதுவான ரூல். ஆனால் நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தோட தலைவாசல் அமைச்சுக்கிட்டால் மிகப்பெரிய உச்சத்தை வந்து அவங்க அடைய முடியும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சனி நல்லா இருக்குன்னா மேற்கு பார்த்த தலைவாசலில் வச்சுட்டா ரொம்ப சிறப்பு. ஒருத்தங்களுக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருந்தால் கிழக்கு பார்த்த தலைவாசலில் வச்சா சிறப்பு. குரு நல்லா இருந்தால் வடக்கு பார்த்த தலைவாசலில் வசிக்கணும். அப்போ அந்த கிரகம் நல்லா இருக்கும்போது அந்த தலைவாசலில் வசிக்கும்போது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகம் லக்ன ரீதியாக என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ அந்த பலன்களும் அவங்களுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்க
சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க, அவங்க தெற்கு பார்த்த வீட்டில் வசிக்கிறாங்க. செவ்வாய் வந்து புஷ்கரம் வாங்கி நல்லா பலமாக இருக்குது. அப்போ அந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு போனோன்னே என்ன ஆகுதுன்னா 4ஆம் பாவம் அவங்களுக்கு இயங்கிக்கிட்டே இருக்குது. நிறையா சொத்து வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, அந்த மாதிரி சூழல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதே வந்து இன்னொரு லக்னக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப லக்னக்காரங்க எடுத்துக்கோங்க. அவங்க வடக்கு பார்த்த வீட்டில் வசிக்கிறாங்க. குரு வந்து 8ஆம் அதிபதியாக வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு போனதுலேருந்து நிறைய விபத்துக்களை சந்திக்கிறாங்க, உடல் உபாதைகளை சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்திற்கு எந்த டைரக்ஷன் சிறப்பாக இருக்கும், எந்த டைரக்ஷன் வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாசலில் அமைச்சிக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான விளக்கங்கய்யா. அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தோடைய கிரக வலிமையை பொறுத்து தலைவாசலில் அமைச்சிக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய கிளாஸ் வகுப்போடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா காலச்சக்கர வாஸ்துன்னு சொல்லியிருக்கீங்க. வாஸ்துன்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். காலச்சக்கர வாஸ்துன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த காலச்சக்கரத்தை வந்து இதில் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி நாங்கள் இயக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. அது காலச்சக்கரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிரபஞ்ச வைப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சம் என்ன மாதிரியான வைப்ரேஷனை கொடுக்குதோ அதுதான் காலச்சக்கரம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு விதமான வைப்ரேஷனில் தான் நம்ம வாழ்வோம். அந்த வைப்ரேஷனுக்கு பேர் அலைவரிசைன்னு பேர். அந்த அலைவரிசை அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சுற்றுச்சூழலில் நாம் எந்த இடத்துல வசிக்கிறோம், யார் கூட பழகிறோம், என்ன மாதிரியான பொருளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் வைப்ரேஷன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து காலச்சக்கரம்னு சொல்கிறோம். அப்போ அது குறிப்பாக அந்த வாஸ்துவில் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் வாஸ்து, பிளேஸ் கர்மா அப்படின்னு அதை பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் வலிமையான கிரகம் என்னவோ அந்த கிரகத்துடைய காரகத்துவம் கொண்ட விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. வீடு வாங்கும்போது, இடம் வாங்கும்போது, நிலம் வாங்கும்போதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டால் அந்த சுற்றுச்சூழல் நமக்கு சாதகமாக இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நல்லா இருந்தால் அவங்க வீடு எங்கே வாங்கணும், ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் வாங்கணும், ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் வாங்கணும். ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் நல்லா இருந்தால் அவங்க எங்கே வாங்கணும், ஒரு லைப்ரரி பக்கத்தில் இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது அவங்களுக்கு ஒரு யோகமாக அமையும். சந்திரன் நல்லா இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா ஒரு நீர்நிலை பக்கத்தில் வீடு அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடு நிலமாக அமைச்சிக்கிறதுக்கு பேர் தான் காலச்சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிளேஸ் கர்மா அடிப்படையில், கிரக வலிமை அடிப்படையில் நம்ம ஊருக்கு எந்த டைரக்ஷனில் வசிக்கணும், வெளியூரில் வசிக்கிற யோகம் இருக்குன்னா வெளியூர் போனால் எந்த டைரக்ஷனுக்கு போகணும், இந்தியா லெவலில் ஒரு மாநிலத்துக்கு போகிறீங்கன்னா இந்தியா லெவலில் எந்த டைரக்ஷனில் இருக்கிற மாநிலத்துக்கு போகணும், உலக லெவலில் பார்க்கும்போது எந்த டைரக்ஷனுக்கு போகணும்னு எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு லெவலில் நீங்கள் எங்கேயாவது போய் வசிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சனி நல்லா இருக்கிறவங்களாம் கொங்கு மண்டலம் சைடு, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி ஏரியாவில் போய் வசித்தா அவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். புதன் நல்லா இருக்கிறவங்களாம் நார்த் ஈஸ்ட்டு சைடு, அப்போ தமிழ்நாட்டில் நார்த் ஈஸ்ட்டு சென்னை மாதிரி ஏரியாவில் போய் வசிக்கும்போது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதே இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராகு நல்லா இருக்கிறவங்க சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூர் பகுதியில் வசிக்கிறது ரொம்ப சிறப்பு. இதே சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஹைதராபாத், விசாகப்பட்டினம் வரும். சந்திரன் நல்லா இருக்கிறவங்களாம் இந்தியா லெவலில் ஹைதராபாத், தெலுங்கானா இந்த மாதிரி ஏரியாவில் போய் வசித்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஒருத்தங்க எங்கே வசித்தா ஜெயிப்பாங்கன்றதுக்கு அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும், அதை கரெக்டாக எடுக்க முடியும். அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அக்யூரஸியாக வரும். சில பேர் சொல்லியிருக்காங்க, சார் வந்து எனக்கு சனிக்கு எது சேர்க்க, எனக்கு சனி புத்தி நடக்கும்போது கோயம்புத்தூரில் ப்ரொமோஷன் கிடச்சி போனேன், அங்கே ப்ரொமோஷன் கிடச்சி போனதுக்கப்புறம் எனக்கு வந்து உடல் ரீதியாக நிறைய பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்ன, சனிக்கேது சேர்ந்தால் சனி கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க கோயம்புத்தூர் போனால் சனிக்கேது இயங்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே வந்து கிரக வலிமைப்படி எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாதுன்னு இருக்குது, அதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ஒரு விரிவான விளக்கம் தாங்க. ஏன்னா நம்ம வாஸ்து அப்படின்னா வெறும் வீட்டுக்கு மட்டும் பார்க்குறதா தான் நாங்கள் வந்து எங்களுடைய புரிதல். ஆனால் நீங்கள் ஒரு தனி மனிதனுக்கே காலச்சக்கர வாஸ்து மூலிமா எந்த ஊருக்கு எந்த டைரெக்ஷனில் போனால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வகுப்பில் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதா சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தசா புத்தி நடக்கும்போது அது இந்த காலச்சக்கர வாஸ்துக்கு எப்படி அடாப்ட் ஆகும், ஸோ என்ன தசா புத்திக்கு எந்த மாதிரி திசையில் வசிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இதில் விளக்கமாக தெரிஞ்சுக்க முடியுங்களா? நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்திகள் கோச்சாரம் எல்லாம் நம்ம இருக்கக்கூடிய இடத்த மாற்றிக்கிட்டே இருக்க வைக்கும். இப்போ ஒருத்தர் வந்து தெற்கு பார்த்த வீட்டில் இருக்கார், அவருக்கு வந்து சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சனி திசைக்கு தெற்கு பார்த்த வீடு வந்து நெகட்டிவ், ஆப்போசிட்டாக அர்த்தம். ஏன்னா சனிக்கு செவ்வாய் தான் வேதகன், தெற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறது செவ்வாயோட இயக்கம். அப்போ சனி திசை நடக்கும்போது, குறிப்பாக செவ்வாய் புத்தி நடக்கும்போது தெற்கு பார்த்த வீட்டில் இல்லாமல் வேறு டைரெக்ஷனில் மாறிக்கிறது ரொம்ப நல்லது. அவரே கேட்பார், சார் இதே தெற்கு பார்த்த வீட்டில் தான் நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கேன், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்துச்சு,
ஆனால் இப்போ கடந்த 6 மாதமாக இந்த வீட்டில் இருக்கவே முடியல சார், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ ப்ராப்ளம், பணப்பிரச்சனை, உடல் பிரச்சனை எல்லாம் வருதுங்கிறார். ஏன் யோகத்தை கொடுத்த ஒரு வீடு இப்போ பிரச்சனையை கொடுக்குதுன்னா, தசாபுக்திகளுக்கு சில வீடுகள் ஒத்துழைப்பு கொடுக்காது. சனி திசை நடக்கும்போது செவ்வாய் நடந்தால் தெற்கு பார்த்த வீட்டுக்கு போனால் பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி சூரிய திசை நடக்கும்போது கிழக்கு பார்த்த வீடு, சுக்கிரபுத்தி நடந்ததுன்னா கிழக்கு பார்த்த வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி குரு திசை நடக்கும்போது சூரியனோட வீடு, கிழக்கு பார்த்த வீடு மத்திய கிழக்கு பகுதியில் வச்சிங்கன்னா பிரச்சனை வந்துடும். இப்படி ஒவ்வொரு திசாபுக்திகளுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த விஷயங்களை நம்ம எடுக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒரு காலப்பகை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட ஒரு திசைக்கு ஒரு புத்தி வரும்போது அப்போ வந்து அது பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த வாஸ்து அப்படிங்கன்னு பொதுவாக பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை உருவாக்குறது பார்த்திங்கன்னா இந்த தெருக்கூத்து அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அச்சத்தை உருவாக்குது. ஒரு ரோடு அமைப்பு வந்து பள்ளமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த அமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு அச்சத்தை வந்து உருவாக்குது. ஆனால் ஒரு சில பேர் அங்கே இருக்கும்போது நல்ல நிலையில் தான் இருக்கிறாங்க. அது எந்த மாதிரியான தெருக்கூத்து வந்து யோகத்தை கொடுக்குது, எந்த மாதிரி தெருக்கூத்து வந்து ஒரு அவயோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இதில் விரிவாக கிடைச்சேன்னா கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்குங்க. நிச்சயமாக அந்த தெருக்கூத்துங்கிறது வந்து யாரோட ஜாதகத்துலலாம் இருக்கும் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி ஏதாவது ஒரு வகையில் தொடர்பாக இருக்கும். செவ்வாய் சனி ஒருத்தர் சேர்ந்துருக்கலாம், செவ்வாய் சனி ஒருத்தர் பார்க்கலாம், செவ்வாய் வீட்டில் சனி, சனி வீட்டில் செவ்வாய், செவ்வாய் சாரத்தில் சனி, சனி சாரத்தில் செவ்வாய், இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே அவங்க வாழ்நாளில் அவங்க வசிக்கிற வீட்டில் கண்டிப்பாக தெருக்கூத்து பிரச்சனை வரும்னு சொல்லலாம். இந்த தெருக்கூத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சவுத் ஈஸ்ட்டுன்னு சொல்கிற தென்கிழக்கு மூலை, சவுத் வெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் தெருக்கூத்து வர்றது அவ்வளோ சிறப்பு கிடையாது. இதே நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையிலையோ அல்லது வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய நார்த் வெஸ்ட்லேயோ அவங்களுக்கு தெருக்கூத்து வர்றது ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இயற்கையாகவே ஒரு ஜாதகத்தில் எதனால் தெருக்கூத்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, எந்த தெருக்கூத்து நல்லாயிருக்கும்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அது இன்னும் வாஸ்து ரீதியாக சில அக்யூரசி லெவல் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தெருக்கூத்து அவங்களுக்கு யோகமாக இல்லை பிரச்சனையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப விரிவான விளக்கம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு மனசில் ஒரு சந்தேகம் இருக்கும், நம்மளுடைய வீடு அமைப்பு இந்த மாதிரி இருக்க அது நல்லதா தீமையாக இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்ச உணர்வோடு தான் இருந்துகிட்ருப்போம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு தலைவாசல் சரியில்லாத அமைப்பாக இருக்கட்டும் சார், ஒரு தெருக்கூத்து அமைப்பு வந்து சரியில்லாத இருக்கட்டும், தசாபுத்தி வந்து ஒரு மோசமான தசாபுத்தி இப்போ எங்களுக்கு போயிட்டுருக்கலாம் அந்த காலப்பகைங்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு பரிகாரங்கள் இருக்குங்களா? இப்போ அதெல்லாம் பண்ணி நாங்கள் கொஞ்சம் இதுலேருந்து எங்களை தற்காத்து கொள்ள முடியுமா? அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்க. நிச்சயமாக பரிகாரங்கள் இருக்குங்க. பொதுவாகவே வாஸ்து ரீதியாக பிரச்சனை இருந்தால் கரெக்ஷன்ஸ் பண்ண சொல்லுவோம். கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இல்லை இப்போ உடனே காலி பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா வாழ்வியல் பரிகாரங்களை கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாக வந்து சில இடத்துல பார்த்திங்கன்னா தெற்கில் வந்து படிக்கட்டு வச்சுருவாங்க. தெற்குங்கிறது செவ்வாயோடைய திசை, அதில் படிக்கட்டு வரும்போது என்னாகும், செவ்வாய் சனி காம்பினேஷன்ஸ் வந்துடும். அப்போ அந்த இடத்துல விபத்து கண்டங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம், ஒரு என்எஸ் மேக்னெட் வாங்கி படிக்கட்டில் மாட்டி விட்ருங்க, அப்போ அந்த தாக்கம் உங்களுக்கு குறைஞ்சிடும்னு சொல்லுவோம். அப்போ அந்த கிரக காரகத்துவத்துக்கு எந்த விஷயத்தை பண்ணால் தாக்கம் குறையுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வீட்டோட ப்ளூ பிரிண்ட்டையே ஒரு எந்திரத்தில் பதிச்சு அது சரியான ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக மாற்றி பதிக்கும்போது அந்த வீட்டில் ஒரு சரியான அலைன்மெண்ட் உருவாகும். ஸோ அந்த மாதிரி எந்திர வழிபாடுகளும் கொடுப்போம். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு வீட்டில் வந்து சில பொருட்களை மாற்றி வைக்கிறது, அந்த வீட்டை வந்து வேற ஒருத்தர் பேரில் மாற்றி எழுதுறது, இப்படி நிறைய வாழ்வியலாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பரிகாரங்களாக பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பொதுவாகவே இந்த வாஸ்து குறைபாடு, இடம் ரொம்ப நாளாக விற்க முடியல, பூர்வீக சொத்து பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் வாஸ்து எப்படி ஒரு முக்கியமான ஒரு குறைபாடாக இருக்கோ அதே சமயத்தில் அங்கே வழியாக வரக்கூடிய ஏதாவது ஒரு தோஷங்களும் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதை மண் தோஷம், பூமி தோஷம்னு சொல்லலாம். அப்போ அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து மண் தோஷ நிவர்த்தி பூஜை பண்ணிக்கிறது மூலிமா அவங்களுக்கு இந்த வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். அல்லது என்ன ஆகும்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு அந்த வீட்டோட விஷயத்துலேருந்து வெளியிலே போக முடியல, நீங்கள் வாஸ்து வந்து பார்த்துட்டு போயிட்டீங்க வீடு சரியில்லைன்ட்டு, ஆனால் வீடு காலி பண்ணவே முடியல சார், ஒரு வருஷமாக வீடு தேடுற வீடு கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் சொன்ன மாதிரி வாஸ்துப்படி கரெக்டாக கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மண்தோஷ பூஜை பண்ண உடனே விற்காத நிலங்கள் இருந்தால் உடனே விற்றுரும், வாடகைக்கு வீடு கிடைக்கலன்னா உடனே கிடச்சிரும். வீட்டை வாஸ்துப்படி கரெக்ட் பண்ணலான்னு நினச்சி தள்ளி போயிட்டே இருந்தால் உடனே அதுக்கு ஒரு பணம் வரும், அந்த பணத்தை செலவு பண்ணி அந்த வாஸ்தை கரெக்ட் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி அந்த பூஜையோட இம்பேக்ட் வந்து வேலை செய்யும். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 4 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வகுப்பில் உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுப்பேன். ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குங்க சார். நாங்கள் வெறும் வாஸ்துன்னா வெறும் அளவீடுகள் இருக்கும், பஞ்சபூதங்கள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வகுப்பு வந்து
ஒரு தனிப்பட்ட ஜாதக வலிமையை எடுத்து ஸோ அதனுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த திசையில் எந்த ஊரில் எந்த பக்கம் முதல்ல மனை அமைச்சுக்கணும், வீடு அமைச்சுக்கணும், ஸோ இருக்கிறதுல ஏதாவது குறைகள் இருந்தால் எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், தெருக்கூத்து விஷயங்களாகட்டும், தசாபுத்தி ஆகட்டும், அதுக்கெல்லாம் வந்து பரிகாரங்கள் எடுக்கிறதாகட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து விற்காத இடங்கள் நிறைய பேருக்கு அந்த கவலைகள் தான். குரோர் கணக்கில் செலவு பண்ணி ஒரு லோனை போட்டு வீட்டை கட்டியிருப்போம், அது அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு இந்த மாதிரி எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குங்கிற விஷயமே எங்களுக்கு வெளியில் தெரியறதில்ல. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அரிய வாய்ப்பாக தான் இதை நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இதை வந்து வாழ்க்கையை அவங்கவுங்க சிறப்பாக அமைச்சிக்கலான்னு தான் இருக்கும். இந்த வகுப்பு நீங்கள் எப்போ எடுக்க போகிறீங்க, ஸோ அதனுடைய கட்டண விவரம் என்ன, இதனுடைய விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கய்யா. ஓகே சார். இந்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி வகுப்பாக நம்ம கொடுக்க போகிறோம். நேரடி வகுப்பாக நடத்தும்போது வாஸ்து ரீதியாக நிறையா ப்ராக்டிகல்ஸ் வந்து நம்ம போட்டு பார்க்க முடியும். நிறைய பேர் உங்கள் ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் கிளாஸில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ப்ளூ பிரிண்ட் பார்க்கும்போது அந்த வாஸ்துப்படி எப்படி குறைபாடு இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம சொல்லித்தர முடியும். அதனால தான் ஒரு நேரடி வகுப்பாக கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வகுப்பு வந்து ஈரோடு மாநகரில் ஷவானா கார்டன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் ஏசி ஹாலில் நடைபெற போகுது. ஸோ இந்த வகுப்பு வந்து 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடைபெறும். இதில் கலந்துக்கிற எல்லாருக்கும் வாஸ்து ரீதியாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எல்லா மாணவர்களுக்கும் இலவசமாக ஒரு பதில் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சம் வாய்ந்த இந்த வகுப்பு இருக்கும். இது ஒரு நேரடி வகுப்பும் கூட. ஸோ ஒரு சில பிடிஎஃப்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த அருமையான ஒரு வாய்ப்பை நீங்கள் இந்த வகுப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வகுப்புக்கு முன்பதிவு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்குவாங்க. ஸோ 100 சீட்ஸ் மட்டும் தான் இந்த வகுப்புக்கு அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ 100 நபர்கள் அட்மிஷன் ஆகிட்டால் அதுக்கப்புறம் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதனால் யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு தோணுதோ அவங்களாம் முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்குவாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான விளக்கம். வீடு மனை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு அப்படிங்கிற இந்த ஒரு அரிய வாய்ப்பை தந்ததுக்காக உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.